ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசிக் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம அடுத்த ஆப்ரேஷன் டைம் ஸ்கேலிங் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம எந்த ஒரு சிக்னலை ரெப்ரசென்ட் பண்ணும்போதும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் கண்டினியூஸ் டைம் இருந்துச்சுன்னா நம்ம டி யூஸ் பண்ணுவோம், அண்ட் டிஸ்க்ரீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்னு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி இந்த ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம எக்ஸ் ஆஃப் டி இல்லைனா எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து டைம் ஆக்சிஸாக இருக்கும். அண்ட் இந்த ஒய் ஆக்சிஸை தான் வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட சிக்னலோட ஹைட்டு தான் வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்றதுக்கான அர்த்தம். இப்போ இந்த டைம் ஸ்கேலிங் ஆப்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர்லேயே தெரியும், டைம் ஸ்கேலிங் அப்படிங்கும்போது டைமை தான் நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோம். ஸ்கேலிங் அப்படின்னா நம்ம ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லைனா டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ டைமோட வேல்யூ தான் நமக்கு இங்கே வேரி ஆகிட்டே இருக்கும், ஆனால் ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக, அதாவது சேமாக தான் ரிமைன் ஆகும். இப்போ இந்த டைம் வேரியேஷன்னால் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் வந்து ஒன்று கம்ப்ரெஸ் ஆகும் இல்லைனா எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது சின்னதாகும் இல்லைனா நமக்கு சிக்னல் வந்து பெருசாகும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து இந்த ஆப்ரேஷனில் நடக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு ஒரு சிக்னல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிக்னலை நம்ம டைம் ஸ்கேல் பண்ணும்போது ரெண்டு விதமாக அமையும். ஒன்று வந்து எக்ஸ் ஆஃப் ஏ இன்டூ டி, அதாவது இந்த ஏ அப்படிங்கிற கான்ஸ்டண்ட்டை நம்ம டி கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் ஆப்ஷனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டி கூட நம்ம ஏவை வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ரெண்டு இன்ஸ்டன்ட்லேயுமே நம்ம ஏ வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்காது. இப்போ இந்த இன்ஸ்டண்ட்டில் ஏவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து கம்ப்ரெஸ் ஆகும், அதாவது சிக்னல் வந்து சின்னதாயிரும். அண்ட் இந்த இன்ஸ்டண்ட்டில் நம்மளோட ஏ வேல்யூ லெஸ் தேன் 1 இருக்கும்போது சிக்னல் வந்து நமக்கு இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போவுமே கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படின்றது தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம ஏவா மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஆப்வியஸாக நமக்கு மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலே அவுட்புட் வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே சிக்னல் வந்து சின்னதாகுது. அண்ட் அதே மாதிரி இப்போ ஏவை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து பெருசாகுது. ஸோ ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் கூட பார்க்கலாம். இப்போ நம்ம கண்டினியூஸ் டைமுக்கு எப்படி நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் வந்து டிஸ்க்ரீட் டைமுக்கும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஆஃப் என்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். அங்கேயுமே நமக்கு ரெண்டு இன்ஸ்டண்ட்டில் வந்து கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டினியூஸ் டைமுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு எக்ஸ் ஆஃப் டி கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம எக்ஸ் ஆஃப் 2t எக்ஸ் ஆஃப் t/2 அப்படின்ற ரெண்டத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இங்கே என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போல்லாம் வந்து எக்ஸ் ஆஃப் ஏடி அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் இருக்கோ, அதாவது டி கூட ஏவை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டண்ட்டில் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டீயை வந்து ஏவால் டிவைட் பண்ணணும். அண்ட் அப்போ வந்து நமக்கு கம்ப்ரெஸ்டு சிக்னல் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஏ வந்து எப்போ உங்களுக்கு டிவைடட் ஃபார்மில் இருக்கோ அப்போல்லாம் வந்து டீயை ஏஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ வந்து நமக்கு எக்ஸ்பேண்டட் சிக்னல் இங்கே கிடைக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஆஃப் 2t கண்டுபிடிக்கணும். இதில் ஏவோட வேல்யூ நமக்கு இங்கே 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா டீயை வந்து ஏஆல் டிவைட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ டீயோட வேல்யூ இங்கே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா -2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஏவோட வேல்யூ 2. அப்போ -2 டிவைடட் பை 2ன்னு போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், -1ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட இந்த சிக்னல் வந்து -1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இன்னொரு எண்டில் வந்து நமக்கு வேல்யூ 2ன்னு இருக்குது. ஸோ அகெயின் 2வை வந்து ஏவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2/2ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு ரிசல்டண்ட்டாக இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ நமக்கு இந்த 1ல் சிக்னல் எண்ட் ஆகும்னு அர்த்தம். ஸோ இங்கே கிடச்சிருக்க இதே சிக்னலை நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா -1லேருந்து 1க்குள்ளார இது கவர் ஆகிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ -2ல் நமக்கு இங்கே எவ்வளோ ஆம்ப்ளிடியூட் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதே வேல்யூ நமக்கு இப்போ -1ல் கிடைக்கணும். ஸோ -1ல் நமக்கு ஆம்ப்ளிடியூட் 2ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் அந்த சிக்னல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1ல் ரீச் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட சிக்னல் இங்கே 1ல் ரீச் ஆகும். அதே மாதிரி நமக்கு இங்கே சிக்னல் எங்கே முடியணும் அப்படின்னா நமக்கு 1க்குள்ளே முடியணும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு 1 ஆம்ப்ளிடியூடில் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1லேயே மெயின்டைன் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் 0 ஆயிரும்.
இப்போ இந்த எக்ஸ் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் ஆஃப் 2t நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிக்னல் வந்து பெருசாக இருக்கிற சிக்னல் வந்து சின்னதாக மாறியிருக்கு, அதாவது கம்ப்ரெஸ் ஆகிருக்கு, சுருங்கியிருக்குன்னு அர்த்தம். இதுதான் வந்து கம்ப்ரெஸ்டு சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ் ஆஃப் டி பை 2 சால்வ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டிவைடட் ஃபார்மில் இருக்கும் போது என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா டி அண்ட் ஏவை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு ஏவோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டி அண்ட் ஏவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சிக்னலோட ஸ்டார்டிங்கில் -2 இருக்குது. ஸோ டீயோட வேல்யூவில் நம்ம ஏவை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -2 × 2ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ -2 × 2 அப்படிங்கும்போது -4. ஸோ நம்மளோட சிக்னல் -4லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அண்ட் இன்னொரு எண்டில் நமக்கு 2ன்னு இருக்குது. ஸோ 2 × ஏவோட வேல்யூ 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 கிடைக்கும். ஸோ 4ல் நமக்கு சிக்னல் எண்ட் ஆகணும். அண்ட் இந்த பாயிண்டில் நமக்கு சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் என்ன மெயின்டைனாக இருக்குது அப்படின்னா 2ல் மெயின்டைனாக இருக்குது. ஸோ இதே தான் வந்து நமக்கு -4லேயுமே மெயின்டைன் ஆகும். அப்போ நமக்கு -4ல் ஆம்ப்ளிடியூட் 2ன்னு கிடச்சிரும். அண்ட் 0 பாயிண்டில் தான் வந்து நமக்கு இங்கே 1ல் ரீச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகி நமக்கு 1ல் ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு 0லேருந்து 2 வரைக்கும் நமக்கு 1ல் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. நமக்கு இப்போ எண்ட் பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா 4 இருக்குது. ஸோ இந்த 4 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிக்னல் வந்து 1லேயே மெயின்டைன் ஆகிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு இங்கே 0 ஆயிடும். இப்போ இந்த எக்ஸ் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் ஆஃப் டி பை 2 இதை ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சிக்னல் வந்து நம்மளோட இன்புட்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, அதாவது பெருசாகிருக்கு. ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயுமே சொல்லியிருந்தேன். ஏ வந்து மல்டிப்ளைட் ஃபார்மில் இருக்கும்போது சிக்னல் வந்து கம்ப்ரெஸ் ஆகும் அண்ட் டி பை ஏல இருக்கும்போது எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் வந்து நமக்கு இங்கே அவுட்புட்லேயுமே கிடச்சிருக்கு. ஸோ ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னலில் டைம் ஸ்கேலிங் ஆப்ரேஷன் இப்படி தான் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஷார்ட்கட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஜஸ்ட்டு வந்து ஏடி ஃபார்மேட்டில் இருக்கும்போது டைமை வந்து நீங்கள் ஏவால் டிவைட் பண்ணிக்கோங்க. அண்ட் டி பை ஏ அப்படின்ட்டு இருக்கும்போது ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். மல்டிப்ளையாக இருக்கும்போது டிவைட் பண்ணியிருப்போம், டிவைடடில் இருக்கும்போது நம்ம மல்டிப்ளை பண்ணியிருப்போம். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான சிக்னலை நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ டிஸ்க்ரீட் டைமுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் n அப்படின்னு சொல்லி நமக்கு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதிலேருந்து எக்ஸ் ஆஃப் 2n எக்ஸ் ஆஃப் n பை 2 இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸில் நம்ம n வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு ஆரோ மார்க் 3ல் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா n வேல்யூ நமக்கு 0ன்னு இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே நமக்கு என்னோட வேல்யூ 1, இங்கே 2 அண்ட் இங்கே வந்து நமக்கு 3ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே -1 -2 -3. அப்போ சிக்னல் வந்து நமக்கு -3லேருந்து ஸ்டார்ட் ஆகி +3ல் நமக்கு எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஆஃப் 2nக்கு சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ நமக்கு n வேல்யூ -3லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது அப்படிங்கிறதுனால அந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். n = -3ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ் ஆஃப் இங்கே nக்கு பதிலாக -3ன்னு போடும்போது 2 × -3 எக்ஸ் ஆஃப் -6ன்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு n = -2ன்னு போட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் -4ன்னு கிடைக்கும். அடுத்து n = -1 அப்படிங்கும்போது எக்ஸ் ஆஃப் -2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு n = 0 அப்போ எக்ஸ் ஆஃப் 0ன்னு தான் கிடைக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் சைடில் n = 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 2 × 1 2ன்னு கிடைக்கும். n = 2 அப்படிங்கும்போது எக்ஸ் ஆஃப் 2 × 2 4ன்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டாக n = 3 அப்படிங்கும்போது எக்ஸ் ஆஃப் 2 × 3 6ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணலாம். எக்ஸ் ஆஃப் -6 அதாவது எக்ஸ் ஆஃப் வேல்யூஸில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது -6ல் நமக்கு வேல்யூவே இல்லை. ஸோ இது 0ன்ட்டு ஆகிடும். நெக்ஸ்ட்டு -4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுவுமே 0. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் -2 அப்போ நம்ம அதனுடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் 0 அப்படிங்கும்போது அதனுடைய வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் 2 அப்படிங்கும்போது இதனுடைய வேல்யூ -2. எக்ஸ் ஆஃப் 4க்கு 0 அண்ட் எக்ஸ் ஆஃப் 6க்கும் நமக்கு 0ன்னு தான் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம சீக்வன்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு எக்ஸ் ஆஃப் 2nோட வேல்யூ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 0 2 3
-2 0 0ன்னு கிடைக்கும். இதில் நம்ம 0th பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். என்னோட வேல்யூ 0 அப்படிங்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பொசிஷன் ஆஃப் n = 0. இதுதான் வந்து x of 2nோட வேல்யூ. இதில் நம்ம இந்த ஜீரோஸை எக்ஸ்க்ளூட் பண்ணி கூட எழுதிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 3 -2ன்னு தான் நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம ஒரு ஷார்ட்கட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து x of 2nன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஈவன் மல்டிபிள் வேல்யூஸை மட்டும் நம்ம பிக் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துருக்க சீக்வன்ஸில் ஈவன் வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா -2 0 2, அப்போ 2 3 -2ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நீங்கள் டைம் எல்லாம் சேவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா இங்கே வந்து நமக்கு 2n இருக்கும்போது தான் இந்த ஷார்ட்கட், இங்கே சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்கான மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நமக்கு இங்கே அவுட்புட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ x of n/2 சால்வ் பண்ணலாம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் இதுலேயுமே இருக்கும். பட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு n = -3ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட சீக்வென்ஸ் இங்கே -3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா x of -3/2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதனுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 தான். ஏன்னா நமக்கு -3/2 அதாவது x of -1.5 அப்படின்னு தான் இங்கே கிடைக்கும். அந்த இன்ஸ்டன்ட்டில் நமக்கு இங்கே எந்த வேல்யூமே கிடையாது. ஸோ இதனுடைய வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு n = -2ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா x of -2/2 அப்படின்னும் போது நமக்கு -1ன்னு கிடைக்கும். அண்ட் இதனுடைய வேல்யூ என்னென்னா x of -1ல் நமக்கு 1ன்னு இங்கே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு n = -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது x of -1/2ன்னு நமக்கு கிடைக்கும். இதனுடைய வேல்யூ அகெயின் 0. நெக்ஸ்ட்டு n = 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா x of 0/2 0ன்னு கிடைக்கும். அப்போ இதனுடைய வேல்யூவாக நமக்கு 3ன்னு கிடைக்கும். அடுத்து அதே மாதிரி பாசிட்டிவ் சைடில் ரிப்பீட் பண்ணும்போது n = 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா x of 1/2ன்னு கிடைக்கும். இதனுடைய வேல்யூ 0. n = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு x of 2/2 அப்போ 1ன்னு கிடைக்கும். ஸோ x of 1ஓட வேல்யூ நமக்கு 5ன்னு இங்கே கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக n = 3 அப்ளை பண்ணும்போது x of 3/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் இதனுடைய வேல்யூ அகெயின் 0. இப்போ இதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ x of n/2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்னல் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 0 1 0 3 0 5 அண்ட் 0. இதுதான் வந்து நம்மளோட சீக்வென்ஸ். அண்ட் n = 0 அப்படிங்கும் போது நமக்கு அவுட்புட் 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட n = 0th வேல்யூ. இங்கேயும் நீங்கள் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே 2ன்னு இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு டினாமினேட்டரில் அதாவது இந்த a வேல்யூ உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ இங்கே 2ன்னு இருக்கிறதுனால இதில் -1 போட்டோன்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்பிட்வீன் நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிட்டு வரணும்னு அர்த்தம். ஸோ இந்த என்னோட வேல்யூ 0வாக இருக்கும்போது என்ன வேல்யூ இருக்கோ அதிலிருந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஒரு 0s ஃபில் பண்ணிட்டு வரணும். ஸோ இங்கே ஒரு 0 ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்த வேல்யூவாக நமக்கு 1 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே 1 ஃபில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு இங்கே 0 அகெயின். அண்ட் நமக்கு கொடுத்துருக்கிறதே -3 வரைக்கும் தான் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ரிப்பீட் பண்ண தேவை இருக்காது. அண்ட் இங்கேயுமே வந்து ஒரு சாம்பிளுக்கு நடுவில் நம்ம இந்த ஒரு 0வை இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இங்கே n/3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ என்ன ஆகும், 3 - 1 2ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 2 சாம்பிளுக்கு நடுவில் நீங்கள் 2 0 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் டைம் ஸ்கேலிங் ஆப்ரேஷன். ஸோ நம்ம பார்த்த கண்டினியூஸ் டைம் அண்ட் டிஸ்க்ரீட் டைம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த கான்செப்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.